அந்த குழந்தைங்களுக்கான படமாக தான் இது எடுக்கணும் பிச் பண்ணீங்களா? ஆமாம், 100%. எனக்கு என்னன்னா எல்லாருக்கான இப்போ இளைஞர்களுக்கான திரைப்படம் வந்துடுது, நடுத்தர மக்களுக்கான திரைப்படம் வந்துடுது, அரசியல் சார்ந்து வந்துடுது, சமூகம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இப்படி எல்லாம் சார்ந்துமே வருது திரைப்படங்கள். ஆனால் குழந்தைகள்ன்றது ஒரு உலகம். அந்த ஒரு ஒரு விவரம் தெரிகிற அந்த ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 13 வயசுக்குள்ள அந்த டீன்ஸில் இருக்குல்ல பாருங்க, அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டை வந்து ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக நான் கொடுக்குறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய கும்கி ஆகட்டும், இப்போ இந்த கும்கி 2 ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள மையப்படுத்தணும்னு நினைப்பேன். அவங்களோட வாழ்வியல், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க ஸ்கூலிங் அந்த டேஸு, அங்கே இருக்கிற அது இந்த இயற்கை சார்ந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கான சூழல் எங்கே மிஸ் ஆகுது, இதெல்லாமே கும்கி 2ல் பேசுது. ஓகே. கும்கி 1க்கும் கும்கி 2க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, டைட்டில் மட்டும்தான். அப்போ கதைக்கலாம் டைட்டில் வேறு ட்ரை பண்ணியிருக்கலாமா சார்? இல்லை, அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் நான். பட் கும்கின்றது ஒரு யானை, ஒரு ட்ரெயின்டு எலிஃபெண்ட்டோட நேம் தான். அந்த ட்ரெயின்டு எலிஃபெண்ட்டுக்கான கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. ஓகே. ஸோ இட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் அனதர் ட்ரெயின்டு எலிஃபெண்ட், அவ்வளோதான். அது அதுல மாணிக்கம் பயங்கர ட்ரெண்டான ஒரு பேரு. இப்போ உங்க ட்ரைலர்ல கூட கமெண்ட்ல மாணிக்கம் மாணிக்கம். அதுதான் அது பார்க்குறப்ப அது எனக்கே அதுக்கான பதில் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இப்போ அதில் நிறைய பார்த்தீங்கன்னா இமான் இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னா கும்கி 1க்கு அப்புறம் நானும் இமானும் சேர்றோம்னா அதை தாண்டி ஒன்று பண்ணி ஆகணும். இன்னொன்று அதற்கான கதைக்களம் இது கிடையாது. ஸோ நான் இப்போ என்னோட அடுத்த படம் இமான் தான் மியூசிக்கு, மேம்போ நான் பண்ணுறதில்ல. அப்போ இது நான் வெளியில் போயிட்டு நிவாஸ் கூட கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா இது டோட்டலாக அதுக்கும் இதுக்கும் 360 டிகிரி வேற ஒரு கோணத்தில் இந்த திரைப்படம் கும்கி 2. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் திரைப்படம்.